சுரக்ஷா, நாகரிகா, சாக்ஷியா, அதிநயம், பாரதியா. அரசியல் அமைப்பு சட்டத்துல இது இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். பேரு சட்டங்கள் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். இந்த பெயர் என்ன? கன்னடாவா, தமிழா, தெலுங்கா, பஞ்சாபா, சிந்தா, குஜராத்தா, மராட்டானா, திராவிடமா, உத்கல, வங்கா? எது இந்த பாஷை இல்லை. இது தேவ பாஷை. இது இந்தி கூட கிடையாது. இது பூஜாரி உடைய வார்த்தைகளை சட்டத்துக்கு பேர் வச்சுக்கிறான். இது பேரு புதிய குற்றவியல் சட்டம். நீதிபதியின் அதிகாரத்தை பறித்து ஐபிஎஸ் ஆபீசருக்கு கொடுத்தான். இந்த புதிய சட்டத்துல ஏட்டையா கொடுத்தாத்த லா கமிஷனை மூடிட்டாங்க. திட்டம் போட்டு மூடிட்டாங்க. நோ சேர்மன், நோ கமிஷன். அப்போ லா மினிஸ்டர் இல்ல, லா மினிஸ்ட்ரியும் இல்ல. ஹோம் மினிஸ்டர் இதை எடுக்கிறாரு, அமித்ஷா. இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்து வச்சு இன்னமும் நாம அந்த குற்றவியல் சட்டத்தையே வைத்துக் கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவே மாத்தி இருக்கோம். இதுதான் பொய் சொல்ற. இந்த புதிய சட்டங்களின் தந்தை யார்? தந்தை மெக்காலே, தந்தை ஜேம்ஸ் ஸ்டீஃபன். யாரோ பெத்த புள்ளிக்கு இவன் அப்பன்னா யார் ஒத்துக்குவான்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இதுக்கு யார் யார் சட்டம். இந்த வாதத்தை வைக்கிறவங்க யாருன்னா இருக்கட்டும், லாயர், ஜட்ஜஸ், யாருன்னா இருக்கட்டும், சொல்லு எது இது புதுசு சொல்லு. நீ ஒரு சென்டென்ஸ் சொல்லு இது புதுசுன்னு சொல்லு. அந்த சட்டங்களை எழுதியது அமித்ஷா அல்ல. அந்த சட்டங்களை எழுதியது பாரதிய ஜனதா பார்ட்டி அல்ல. அந்த சட்டங்களை எழுதியது ஆர்எஸ்எஸ் அல்ல. அந்த சட்டங்களை எழுதியது இந்த நாட்டில் பிறந்த இந்த நாட்டு குடிமகன் இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு சட்டம் வருது, வழக்கறிஞர்கள் போராட்டமே இல்லை. அது யான் அப்படின்னு கேட்டாங்க. என்ன காசு, கேஸு, ஃபீஸு, மனசு, தினுசு. கனவு இதுதான், துட்டு பண்றது. அப்போ கேஸ காசா பார்க்கறதுனால அவனுடைய புத்தகங்கள் காகிதமாக மாறி போகிறது. நீ படித்தது காணாமல் போகிறது. உன்னுடைய வரலாறு எல்லாமே அழிக்கப்படுது. பட் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணலன்னா என்ன சொல்ல முடியும்? அக்செப்ட் டு தமிழ்நாடு அட்வொகேட்ஸ், எக்ஸப்ட் தமிழ்நாடு அட்வொகேட்ஸ். நோபடி இஸ் ஃபைட்டிங். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மக்கள் வழக்கறிஞர் பாலன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவியல் சட்டங்கள் அப்படின்றது முதல்ல எதற்காக தேவைப்படுகிறது? இதை நம்ம பேசுவதற்கான காரணம் இருக்கு. இந்தியாவில் நடைமுறையில் இருந்த 3 குற்றவியல் சட்டங்களை இன்று ஒன்றிய அரசு மாற்றி அமைத்திருப்பதாக கூறுகிறது. அதுல நிறைய பிரச்சனைகள் இருப்பதாகவும் உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசுவதற்கு முன்னர் முதல்ல இந்த குற்றவியல் சட்டம் இந்தியாவில் உருவான அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன் இங்க ஒரு மத அடிப்படையில் சட்டங்கள் இருந்தது. ஸோ ஆங்கிலேயன் வந்தான். இந்த 100 ஆண்டு காலம் நாட்டை பிடிக்கிறதுல இருந்தான், கொள்ளை அடிச்சுட்டு இருந்தான். 1857 இந்த நாட்டு மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து போராட்டம் செய்கிறார்கள். அதான் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்போ 1857க்கு பிறகு இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரங்கள் இங்கிலாந்து ராணி கையில போகுது. அப்போ அவங்களுக்கு இந்த நாட்டில் பல சட்டங்களை கொண்டு வராங்க. காடுகளை ஒட்டி சட்டங்கள். அது காட்டு வளங்களை கொள்ளையடிப்பதற்காக. ஸோ மினரல் லாஸ். அப்போ பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், டைமண்டு, கோல்டு, யுரேனியம், கிரனைட்டு, ப்ளூரைட்டு, அலெக்சாண்டரைட், இது மாதிரி பல இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு மினரல் லாஸ். அப்போ கடல் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக கடல் சார்ந்த சட்டங்கள், சட்டம் போட்டு திருடுவது. அப்போ உள்நாட்டு மக்களை கொள்ளையடிக்கும் போது எதிர்ப்பாங்கல்ல, அவங்கள ஒடுக்கிறதுக்காகத்தான் குற்றவியல் சட்டங்களை உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்குனது யாருன்னா தாமஸ் மெக்காலே. அவர் யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அந்த கவர்னிங் கவுன்சில் மெம்பர்ஸ். அப்போ இந்த நாட்டை சூறையாடுவதற்காக எழுதப்பட்ட சட்டம் பேர் தான் இந்தியன் பீனல் கோட். இது 1860ஆம் ஆண்டு இதை எழுதுறாரு, டிராஃப்ட் பண்றாரு மெக்காலே. இந்த காரணத்துக்காக 1872ஆம் ஆண்டு இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதை அவரே தான் டிராஃப்ட் பண்றாரு. அப்போ இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர்
இது ரெண்டுக்கும் தந்தை யார் அப்படின்னா தாமஸ் மெக்காலே தான். அப்போ எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டங்கள், அதை யாரு டிராஃப்ட் பண்ணதுன்னா ஜேம்ஸ் ஸ்டீஃபன். அவரும் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஒரு நபர். அந்த சாட்சிய சட்டத்தை அவரு எழுதுறாரு. இதற்கு காரணமாக இருந்தது வந்து ஹக் ரோஸ். ஹக் ரோஸ் என்றவர் தான் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியுடைய ஜெனரல் 1860. அதே டைமில் வந்து ஐரிஷ், அந்த நாடும் அடிமைப்படுத்தப்பட்ட நாடு. அப்போ அவங்களுக்கு என்னன்னா அஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் ஸ்டேட், இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் போலீஸ் ராஜ்யமாக இருக்கும், போலீஸ் கண்ட்ரோல். அப்போதான் போலீஸ் ஆக்ட், இப்போ இந்த சட்டங்கள் வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க 19வது நூற்றாண்டின் இறுதியில் வந்த சட்டங்கள். அப்ப 20ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்ப என்ன பண்றாங்கன்னா பிரஸ் ஆக்ட் 1919, ரவுலட் ஆக்ட், கிரிமினல் கோட் ஆக்ட், இப்போ ஊப்பான்ற அது அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான். அப்போ இந்த மாதிரியான கொடூரமான சட்டங்கள் அப்போ அந்தமான் ஜெயில கட்டுறாங்க. செடிஷியஸ் ஆக்ட், இப்போ சுதந்திர போராட்டக்காரர்கள்லாம் தேச துரோகிகள், அந்த சட்டத்தை கொண்டு வரான். அவன் யார்? வெள்ளைக்காரன். உள்ளூர் மக்களுக்கு விரோதமாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். 1942 மகாத்மா காந்தி தலைமையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கங்கள். அப்போ ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் ஆக்ட் அப்படின்னு 1942 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான சட்டத்துடைய பேக்ரவுண்ட் இது. ஒரு 200 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு வெளியேறுகிறான். வெளியேறின பிறகு நம்முடைய அமைப்பு சட்டம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் அந்த ஒரு கமிட்டி, இந்த சட்ட கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு சட்டம், இதற்கு வந்து முன் உதாரணமாக யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இந்த குற்றவியல் சட்டங்களுடைய பேக்ரவுண்டு, Universal Declaration of Human Rights, European Covenants of Human Rights, International Covenant on Political and Civil Rights. இந்த மாதிரியான அமைப்புகள் உலகம் பூராவும் உருவாகுது 2ஆம் உலகம் யுத்தத்திற்கு பிறகு. அப்போ வந்து குற்றவியல் சட்டம் இப்படி இருக்கணும். ஸோ குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் சுமத்தப்பட்டவர், குற்றவாளி, இது எல்லாமே இது உலக லெவல்ல இந்த மாதிரியான அமைப்புகள் வருது. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிக்கல் 51C, அப்போ இன்டர்நேஷனல் சட்டங்கள் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது அது சொல்லுது. அப்போ இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் 20 கிளாஸ் 3 அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு விரோதமாக நானே சாட்சியாக இருக்கக்கூடாது, ரைட் எகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன். அப்போ ஃபேர் ஜஸ்டிஸ், குற்றம் சுமத்தப்பட்டவர் அப்போ வந்து ஸ்டேட் ப்ராசிக்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணோம், இவர் இந்த தவறை செய்தார், இந்த குற்றத்தை புரிந்தார். நம்ம சும்மா இருந்தாலும் சரி, ஃபேர் ட்ரையல். அப்போ ஆங்கிலோ செக்ஷன் லா அப்படின்னா நீ குற்றம் சுமத்தப்பட்டவர், அது ப்ரூவ் பண்ற வரைக்கும் நீ இன்னோசென்ட், உன்னை நீ காப்பாற்றி கொள்ளலாம், அதுக்கு ஃபேர், நீ கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். அப்போ எல்லா டாக்குமெண்ட்டும் உனக்கு கொடுக்கணும், உன்னை கேட்காத எதுவுமே தீர்மானம் பண்ண முடியாது, அதுக்கான ரைட்ஸ் இருக்கு, அதுக்கான உரிமைகள். அது ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 21. ஸோ யாரையுமே வந்து தண்டிக்க முடியாது அதை ப்ரூவ் செய்யாம. அது ஆர்டிக்கல் 21, ஃபேர் ஜஸ்டிஸ். இது இன்டர்நேஷனல், இப்படி தான் போகுது இது. அப்போ அது கான்ஸ்டியூஷன்ல இதை ஒட்டி எழுதுறாங்க. இதெல்லாம் முக்கியமான ஷரத்துக்கள் கான்ஸ்டியூஷன்ல. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் வருது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஹேண்ட் கஃப், அதை ஒட்டி குற்றவியல் சட்டத்துல எல்லாம் ஹேண்ட் கஃப் போடக்கூடாது. போலீஸ்காரர்களுக்கு லட்டி யூஸ் பண்றது, துப்பாக்கி யூஸ் பண்றது, இந்த பவர் இல்லை. யாரையும் கைது செய்யலாம், அடிக்க முடியாது, என்கவுண்டர்ல சுட முடியாது. இதுதான் வந்து அப்போ பவர் என்ன ஆகுதுன்னா, இது நீதிமன்றத்துக்கு தான் பவர். நான் என்னுடைய தப்பை ஒத்துக்கிறேன்னா போலீஸ்காரங்கிட்ட சொன்னா அது செல்லுபடி ஆகாது. போலீஸை வெள்ளைக்காரன் நம்பல, இது இவெல்லாம் வந்து அயோக்கியம். அதனாலதான் போலீஸ்காரங்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தால் அது செல்லாது. அந்த என்னதான் எழுதி கொடுத்தாலும் அந்த பேப்பர் எடுத்து குப்பை தொட்டில தான் போடணும்.
ஸோ போலீஸ் பவர் இல்லை, கோர்ட்டுக்கு பவர் கொடுத்தாங்க. அப்போ கோர்ட்டு இம்பார்ஷியல் அப்படிதான். அது என்ன பண்றாங்கன்னா முதல்ல 1985 டடா வழக்கு, தடா சட்டத்தை கொண்டு வராங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா நீதிபதியிடம் இருந்த அந்த அதிகாரத்தை பறித்து அது ஒரு IAS IPS ஆபீசருக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு IPS SP DCP சிட்டி லெவல்ல, SP ரூரல் லெவல்ல அவர் முன்னாடி வந்து குற்றவாளி, இந்த கொலையை நான் தான் செய்தேன், இந்த துப்பாக்கி என்னுடையது அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டா அதுவே அதை வச்சு என்னை தூக்கு போட்டுடலாம், அதை வச்சு நான் ஆயுள் காலம் ஜெயிலில் வைக்கலாம். அப்போ சாட்சி, எனக்கு விரோதமான சாட்சி யார் என்றால் நான். இதை வந்து எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த தீவிரவாதிகள் சாதாரண மனிதர்கள் அல்ல, தே ஆர் கிளாஸ் அபார்ட், அவர்களே வேறு, அதனால அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த நாட்டில் 1985 நீதிபதியின் அதிகாரத்தை பறித்து போலீஸ்காரன் கையில் கொடுக்குறான்னா IPS லெவலில் கொடுக்குறான். அது டடா வந்து 1995 வரைக்கும் ஓடுது. அதுக்கப்புறம் பல்வேறு விதமான போராட்டங்கள், டடா நீக்கப்படுகிறது. 2002 வாஜ்பாய் அரசு இருக்கும்போது ஃபோட்டோ கொண்டு வராங்க. டடாலங்கிறது தான் ஃபோட்டோ. இப்போ இந்த டடா ஃபோட்டோன்றது கூட வந்து இந்த நாட்டு பாராளுமன்றத்தில் எழுதப்பட்டது சட்டங்கள் இல்லை. அது வந்து UN ரெசல்யூஷன் 2001 ரெசல்யூஷன் நம்பர் 1373. அப்போ அந்த அவங்க எழுதுனது தான். இது அமெரிக்கா ஒரு பாசிஸ்டுகளால் எழுதப்பட்ட சட்டம்னா உரிமையை, மனிதனுடைய உரிமையை பறித்து ஒரு போலீஸ்காரனிடம் ஒப்படைப்பது. இதுவும் வந்து இந்தியன் பிரெயின் இல்லை. இது 9/11 அட்டாக்கு பிறகு இல்ல, அதுக்கு முன்னே 9/11 அட்டாக்கு அதுக்கு பிறகு தானே, அதுக்கு முன்னாடியே. நான் சொல்றது அது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது 2001. அந்த தடா சட்டமே வந்து அவன் உருவாக்குனது. அது இந்தியன் நம்ம பாராளுமன்றத்துல பேசி இதை வந்து டிராஃப்ட் பண்ணது இல்லை. ஸோ இது எல்லாமே காப்பி அடிச்சது தான். இது எல்லாமே இந்த நாட்டில் தோன்றது அல்ல, இது எங்கேயோ தோன்றிய சட்டங்கள். அதே தான் ஃபோட்டோ வந்தது. ஃபோட்டோ வந்த பிறகு NDA அரசு எலெக்ஷனில் தோற்று போகிறாங்க. வாஜ்பாய் அரசு போது 2004 மன்மோகன் சிங் பிரதம மந்திரி ஆகிறாரு. நம்ம சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் ஆகும்போது தான் ஃபோட்டோ காலையில் போது ஊப்பா கொண்டு வராங்க. உடனே ஊப்பா கொண்டு வராங்க. ஊப்பா கொண்டு வந்த பிறகு இந்த டடா போயிடுது. ஆனால் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டடா ப்ராவிஷனையை வச்சு மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட், கர்நாடகாவில் கர்நாடகா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட், இதெல்லாம் டடா ப்ராவிஷன்ஸ் தான். சேம் டடா. அவங்க அதை ரீடைன் பண்ணிக்கிறாங்க, பேரை மாற்றிக்கிறாங்க. மோகா கோகான், அதான் மோகா கோகா. சத்தீஸ்கரில் வந்து சத்தீஸ்கர் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், குஜராத் ஸ்பெஷல் பவர் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் டெரரிசம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு டடாவை அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நீதிபதியுடைய அதிகாரத்தை பறித்து போலீஸ்காரங்கிட்ட கொடுக்கறது தான். ஓகே, இது மேல வந்து லட்சக்கணக்கான தீர்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு செக்ஷன் மேலேயும். லட்சக்கணக்கில் தீர்ப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு, ஹை கோர்ட் தீர்ப்பு இருக்கு. ஒவ்வொன்றும் டெஸ்ட் பண்றாங்க இந்த நாட்டுக்கு எது தேவை. அப்போ கிருஷ்ணய்யர், சின்னப்ப ரெட்டி போன்ற நீதிபதிகள், பகவதி, இந்த மாதிரியான மக்கள் நீதிபதிகள், அவங்க வந்து ஹேண்ட்கப் போடக்கூடாது, போலீஸ்காரன் கூட்டு போ, கைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து விலங்க ஏன் போடுற, அடிக்கக்கூடாது, என்கவுண்டர், ஹியூமன் ரைட்ஸ் லாஸ், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அப்போ குற்ற சுமத்தப்பட்ட எப்படி நடத்தணுன்றது பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கு. ஓகே, இது வரலாறு. இப்போ 2002 வாஜ்பாய் பிரதம மந்திரி ஆகிறார். வாஜ்பாய் பிரதம மந்திரி ஆகும்போது RSSக்கு இந்த நாட்டில் இந்த ஜனநாயக உரிமைகளை எடுத்துடணும், எது டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. அந்த இந்து ராஷ்டிராவை உருவாக்குவதற்கு போலீஸுக்கு அதிக அதிகாரம், நீதிமன்றத்திற்கு அதிகார குறைவு, நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பிடுங்கி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். அப்பதான் அவங்க இந்த நாட்டில் ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட முடியும்னு
மாலிமத் கமிட்டி போடுறாங்க. மாலிமத் கமிட்டி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது போடுறாங்க. அப்போ சட்டத்தை வந்து அவங்க இப்போ என்ன கொண்டு வராங்களோ அது அப்பவே மாலிமத் கமிட்டி ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா போலீஸ்காரங்கிட்ட நீ வாக்குமூலம் கொடுத்தால் அதை வைத்தே உன்னை தூக்கில் இட முடியும். அந்த மாதிரியானது இதெல்லாம் அப்போ ரெக்கமெண்டேஷன் அப்பவே கொடுத்தது. ஆமாம்மா, இதெல்லாம் வந்து மனித உரிமை, சர்வதேச நீதி, இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ். அதுக்கு விரோதமாக மனிதனுடைய இந்த டெமோக்ராட்டிக் ரைட் உரிமைகளை பறிப்பதற்காக வாஜ்பாய் அரசு திட்டம் போடுது. நிறைய பேர் எதிர்க்கிறாங்க அதுக்கு. அப்போ மாலிமத் கமிட்டி அப்படியே கிடைப்புல போட்டாங்க. அதுக்குள்ள மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்துருது. இல்லைன்னா இதை வந்து அப்பயே பண்ணியிருப்பாங்க, 2002 பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, அப்பவே கமிட்டி எல்லாம் போட்டாங்க. அவங்க அதிகாரம் போயிடுச்சு, வேற ஒன்றும் பண்ண முடியல. அவங்க 2000 ஒரு 2 டேர்ம் 2014 வரைக்கும் 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் இருக்கிறாரு. அப்ப இது எதுவுமே இல்லை, இது சைட்ல இருந்தது. அப்போ மனித உரிமை, ஜனநாயக உரிமை எது இருந்துச்சு அது அப்படியே தொடருது. இப்போ இந்த என்டிஏ திருப்பி மோதி வர்றாரு 2014. 2018 அவங்க ஒரு கமிட்டி போடுறாங்க. இப்போ இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு ஜனநாயக நிறுவனங்கள், டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன், ரிசர்வ் பேங்க், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான நிறுவனங்கள், அதில் ஒன்று வந்து லா கமிஷன். அப்போ லா கமிஷனில் வந்து ஜூரிஸ்ட், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், லீகல் லுமினரிஸ், ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை, இந்த மாதிரியான ஆளுங்க தான் அந்த வந்து சட்டத்தை, லா மினிஸ்டர், லா மினிஸ்ட்ரி, லா கமிஷன். அப்போ எதனா திருத்தங்கள் அவங்க தான் பண்ணுவாங்க, அதற்கான ஆராய்ச்சி. இது வந்து பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் லா கமிஷன். இந்த லா கமிஷன் என்ன பண்றாங்கன்னா 2018 லா கமிஷன் சௌஹான் ரிட்டையர் ஆகுறாரு. 21st லா கமிஷன் சேர்மன் ஜஸ்டிஸ் சௌஹான் ரிட்டையர் ஆகுறாரு. அந்த கமிஷனே அப்படியே மூடிடுறாங்க, அப்படியே மூடிடுறாங்க. இன்னொரு கமிஷன் சேர்மனை கொண்டு வர்றது இல்லை, லா கமிஷனே மூடிடுறாங்க. நோ லா கமிஷன். அப்ப என்ன பண்றாங்கன்னா லா கமிஷனை மூடிட்டாங்க, திட்டம் போட்டு மூடிட்டாங்க. நோ சேர்மன், நோ கமிஷன். அப்போ லா மினிஸ்டர் இல்ல, லா மினிஸ்ட்ரியும் இல்ல. ஹோம் மினிஸ்டர் இதை எடுக்கிறாரு அமித்ஷா. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை தீர்மானிக்கிறாரு. அது யாருன்னாக்கா செரி பிக்டு, தேர்ந்தெடுத்து எல்லாம் நாக்பூருக்கு சப்போர்ட் ஆகிறவங்கள ஒரு டெல்லி லா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர். அவர் ஒன்றும் லீகல் எக்ஸ்பர்ட் இல்லை, அவர் ஆர்எஸ்எஸ்காரர். ஒரு வாஜ்பாயி, அவர் வந்து ஒரு ப்ரொஃபசர். பால்ராஜ், அவர் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார். இன்னொருத்தர் ஒரு ரிட்டையர்டு அடிஷனல் செஷன் ஜட்ஜ். இவங்க எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான். கூட மகேஷ் ஜெத்மலனி, அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், ராம் ஜெத்மலனுடைய மக. அவர் பிஜேபி ஆர்எஸ். அப்போ 5 ஆர்எஸ்எஸ்காரர்கள், ஆர்எஸ்எஸ் அமித்ஷாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவங்க தான் இந்த சட்டத்தை எழுதுறாங்க. அப்போ நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க, லா கமிஷன் பண்ணிட்டியா, அது நீ ஏன் பண்றன்னு. இவங்க தான் பண்றாங்க. 2018 திருப்பி 2023 இதெல்லாம் எழுதிட்டாங்க. எழுதிட்டு பார்லமெண்ட்ல டிபேட் ஆகணும். 146 பேர் எம்பிங்க ஆப்போசிஷன், எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே போட்டு ஏகமனதா இந்த 5 பேர் எழுதின சட்டம் இதுதான் அந்த நாட்டுடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குற்றவியல் சட்டம் அப்படின்னு 3 சட்டம் ஒரே ஸ்ட்ரோக்ல. இது உலகத்துல எந்த நாட்டிலும் நடக்கிறது இல்லை. ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வரலாறு. இப்ப இந்த சட்டத்துல பேரு வச்சுக்கிறான், சுரக்ஷா, நாகரிகா, சாக்ஷியா, அதிநயம், பாரத்யா. இது ஆர்டிகல் 358 அரசியல் அமைப்பு சட்டத்துல. இது இங்கிலீஷ்ல தான் இருக்கணும், பேரு சட்டங்கள் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். அப்போ அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இந்த மாதிரி பேர் வைக்கிறான். இந்த பெயர் என்ன, கன்னடாவா, தமிழா, தெலுங்கா, பஞ்சாபா, சிந்தா, குஜராத்தா, மராட்டானா, திராவிடமா, உத்கல, வங்கா, எது இந்த பாஷை இல்லை. இது வந்து தேவ பாஷை, இது ஹிந்தி கூட கிடையாது. இது
அப்ப தேவ பாஷை இது பூஜாரியுடைய வார்த்தைகளை சட்டத்துக்கு பேர் வச்சுக்கிறான். இது பேரு புதிய குற்றவியல் சட்டம். ஒரு வார்த்தை இந்த பேருங்க தான். இந்த பேர் பாரதியா, சாக்ஷியா, சுரக்ஷா, அதிநியம்னு வைக்கிறானே, இந்த பேரை தவிர அதுல எதுவுமே புதுசு கிடையாது. இந்த பேரை வந்து இங்கிலீஷ் பொருளுக்கானுடைய ஒரு சான்ஸ்கிரைட்டைசேஷன் தான் இது. அப்ப அந்த பேரு கூட திருடப்பட்டது, இது இவங்களது இல்லை. இந்த புதிய சட்டங்கள் என்றது ஜேம்ஸ் ஸ்டீஃபன், தாமஸ் மெக்காலே, இந்த 2 பேர் பெற்றெடுத்த சொந்த பிள்ளைகள். இதுக்கு நான் தான் அப்பன்னு ஷா சொல்றாரு. எப்படியா அவனு ஷா அதுல ஒரு லைன் கூட எழுதல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலனிய மனப்பான்மையோடு எழுதப்பட்ட சட்டங்கள். ஆகவே இப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்து வச்சு இன்னமும் நாம அந்த குற்றவியல் சட்டத்தையே வைத்துக் கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவே மாற்றி இருக்கோம். இதுதான் பொய் சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க நீங்க இந்த வாதத்தை வைக்கிறவங்க யாருன்னா இருக்கட்டும், லாயர், ஜட்ஜஸ் யாருன்னா இருக்கட்டும், சொல்லு எது இது புதுசு சொல்லு. நீ ஒரு சென்டென்ஸ் சொல்லு இது புதுசுன்னு சொல்லு. ஒரு வார்த்தையை சொல்லு இது புதுசுன்னு சொல்லு. புதுசு அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் புதியது அப்படின்னு காட்டு. நீ இது என்ன ஆகுதுன்னா, இத ஸ்பெஷல் லா, ஜெனரல் லா, கர்நாடகா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட், தடா, ஃபொட்டா, உப்பா, மோகா, கோகா, சத்தீஸ்கர் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், குஜராத் கண்ட்ரோல் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் அண்ட் டெரரிஸ்ட் ஆக்ட், ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் லாஸ், செப்பரேட். அது இந்திய மக்களுக்கு பொருந்தாது. அது தீவிரவாதிகளுக்கான சட்டங்கள். அது தீவிரவாதிகளுக்கான சட்டம். அவங்களுக்கு மனித உரிமையே கிடையாது. அந்த சட்டங்களை எழுதியது அமித்ஷா அல்ல. அந்த சட்டங்களை எழுதியது பாரதிய ஜனதா பார்ட்டி அல்ல. அந்த சட்டங்களை எழுதியது RSS அல்ல. அந்த சட்டங்களை எழுதியது இந்த நாட்டில் பிறந்த இந்த நாட்டு குடிமகன் இல்லை. இதையும் கூட வெள்ளைக்காரன் எழுதுதான். அப்ப 90% வெள்ளைக்காரன் எழுதின சட்டம், அதே லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் எல்லாமே. அது 10% இந்த ஸ்பெஷல் கொடூரமான சட்டங்கள். இது 2 கலவை தான் புதிய சட்டம். ஒண்ணுமே புதுசு கிடையாது. இது காலனிய சட்டம். இப்போ ஒரு பயங்கரவாத சட்டத்தை இப்ப இந்த சட்டத்துல என்ன பண்ணிருக்கான்னா, செக்ஷன் 111 பாரதியா நியாயா சனிதா நியாயா. இது பெனல் கோடு, இது தண்டனை சட்டம். நியாயான்னு எதுக்கு வைக்கிற நீ? பேர் வைக்கிறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? இது இந்திய தண்டனை சட்டம். தண்டனை தானே, அதுல என்ன நியாயம் கொடுக்குற நீ? குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறது, அது என்ன நியாயா சட்டம் பேர் வச்சுக்கிற? இந்த பேரு டுபாக்கூர். அப்போ இந்த செக்ஷன் 111 அது புதுசா எழுதிக்கிறானா, மோக்கா, கோக்கா, அதே தான். அது லைன் பை லைன், காமா, புல் ஸ்டாப், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், எனேபிளிங் ப்ராவிஷன், இது எல்லாமே அங்கிருந்து கொண்டு வந்தது. இது புதுசு எப்படி ஆயிடும்? ஒரு கேங்ஸ்டர், ஒரு தீவிரவாத கூட்டத்திற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதுல சேர்த்துட்ட நீ, பொது சட்டத்துல. அப்ப இந்த நாட்டுல யார வேண்டுமானாலும் கேங்ஸ்டர், இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் அப்படின்னு யார வேணும்னாலும் போடலாம். இப்போ இது டேஞ்சரஸ். ஒரு ஸ்பெஷல், நீ அந்த கேங்ஸ்டர் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீ சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரால அதை முடிவெடுக்கும். அதுவும் சொல்றேன் நான். இப்போ ஊப்பா, இது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், ஒரு பயங்கரவாத சட்டம். இது பயங்கர சட்டம், ஸ்டேட் டெரரிசம். இது அப்படியே காமா, புல் ஸ்டாப், சென்டென்ஸ், எனேபிளிங் ப்ராவிஷன், பனிஷ்மெண்ட் மொத்தத்தை சேர்த்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்து இதுல சேர்த்துட்டான். இது 113. இது இப்போ பாரதியா நியாயா சன்னிதா. அப்போ இந்த பவர் நான் ஏற்கனவே சொன்ன பாரு, 1985 நீதிபதியின் அதிகாரத்தை பறித்து IPS ஆபீசருக்கு கொடுத்தான். இந்த புதிய சட்டத்துல ஏட்டையா கொடுத்தான்?
சாதாரண ஏட்டையாக ஏட்டையா இப்போ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், ஒரு ஸ்டேஷன்ல ஹவுஸ் ஆபீசர் ஏட்டையா இருக்கலாம், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கலாம், இன்ஸ்பெக்டர் இருக்கலாம். இப்ப எஃப்ஐஆர் போடுறது ஏட்டையா தான். ஏட்டையாவுக்கு பவரை கொடுத்துட்டாங்க இப்போ. அவர் ஒருத்தர் தீவிரவாதின்னு. ஆமா ஆமா, உங்க மேலேயும் போட்டுடலாம், எம்எல்ஏ போட்டுடலாம். பவர் எங்க இருக்குது பாரு. நீதிபதியில் கிட்ட இருந்த பவரை பிடிங்க ஐபிஎஸ் ஆபீசர் கொடுத்து அதுக்கு ஒரு செக்கா ஐஏஎஸ் ஆபீசர் வச்சு சாங்ஷன் கொண்டாந்து ஏட்டையா கிட்ட கொடுத்துட்ட நீ. அப்ப பாருங்க, ஒரு போலீஸ்க்கு ஏட்டையா யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு? லோக்கல் எம்எல்ஏ, லோக்கல் கார்பரேட்டரு, லோக்கல் பணக்கார, அவங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பார். ஏட்டையா சம்பளம் எவ்வளவு இருக்குது? 24-25,000 இருக்குது. அவர் படிப்பே கிடையாது. மேல இருக்கிற போடி அந்த செக்ஷன்னா போடுவார். அவர் எம்எல்ஏ போன் பண்ணி அவன் பண்றான் பாரு, அவன் என்னுடைய நிறுவனங்களுக்கு விரோதமா சங்கம் கட்டுறான், சேர்த்து விடு 111 முடிஞ்சு போச்சு. சேர்த்து விடு 113 சொன்னா ஏட்டையா எழுதிடுறாரு. ஏட்டையாக சொந்த புத்தியே கிடையாது. இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொன்னா அது அப்படியே எழுதுவார் அவரு. இன்ஸ்பெக்டர் எங்கே இருந்துன்னு போன் வச்சா எழுந்து நின்னுக்குவார் இவரு. அப்ப ஏட்டையாவுக்கு இந்த சட்டத்தை கொடுத்துறாங்க. 111, 113 இதுதான் இப்போ இந்திய சட்டமா? இதுதான் காலனிய சட்டத்தை நீக்கிட்டு நீங்க புது சட்டத்தை கொண்டு வரீங்களா? இது இந்த நாட்டிய தீவிரவாதின்றீங்களா? இந்த நாட்டினுடைய குடிமக்களை எல்லாரையுமே கேங்ஸ்டர், டெரரிஸ்ட், பெட்டி டெரரிஸ்ட் சொல்றீங்களா நீங்க? இதுல 106 இதுக்கு முன்ன அது 304A இருந்துச்சு. ஆக்சிடென்ட். ரோட்ல ஆட்டோ ஓட்டின்னு போவான், குண்டும் குழியுமா இருக்கும், தண்ணி இருக்கும், அவனுக்கு சம்பளம் கிடையாது, வருமானம் வேதனையில் வண்டி ஓட்டின்னு போவான். ட்ரக் டிரைவரு 24 மணி நேரம் வண்டி ஓட்டுவான், லாரி. அந்த டீசல்ல வெந்து போவான் அவன். அதில் ஏசியும் கிடையாது, படுத்துக்கிறதுக்கு இடமும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, குறைந்த சம்பளம். ஆக்சிடென்ட் ஆகுது. எவ்வளோ இருந்துச்சு அதுக்கு? 6 மாசம் ஜெயில் தண்டனை. இதுக்கு முன்னாடி இப்போ 10 வருஷம். அப்பா, அவன் போராட்டம் பண்ண பிறகு 5 வருஷமா குறைச்சிட்டான். ஆனா 5 வருஷம் 5 வருஷம் ஒரு நீ ரோடு கொடு அவனுக்கு ஒரு லட்சம் வாழறதுக்கான சம்பளம் கொடு, ஒரு 50,000 சம்பளம் கொடு. டிரைவர், ட்ரக் டிரைவருக்கு ஒரு ஏசி கேபின் பண்ணி, இப்படி தானே வெளிநாட்டுலலாம் ஏசி கேபின் இருக்குது, ஒரு ஏசி கேபின் கொடு, அவனுக்கு வீடு கொடு, வாசல கொடு. சிக்கானா அவனுக்கு சம்பளம் கொடு. அதை விட்டுட்டு அவனுக்கு 10,000, 15,000 ஆட்டோ டிரைவருக்கு இப்போ ஓலா, ஊபரு, அவனுக்கு இவனுக்கு எவ்வளோ சம்பளம் வருது? இந்த சம்பளத்தில் அவன் என்ன பழகிறது? அவன் ஆக்சிடென்ட் ஆவான், ஆக்சிடென்ட் ஆகும் அது. இப்போ நீங்க பிரஸ் 72 செக்ஷன் 72 ஆஃப் பாரதிய நியாய சன்னிதா, நீ கோர்ட்டு ப்ரொசீடிங்கை இப்போ எழுதுறீங்க. இப்போ யாரோ இங்கே கொலை பண்ணிட்டுக்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பக்கம் பக்கமாக டிவியில் ஓடுது. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாரு, அவர் இதை பண்ணாருன்னு. தமிழ்நாட்டில், கர்நாடகாவில் என்ன ஓடுதுன்னா தர்ஷன் மர்டர் கேஸ். எல்லா டிவிலையும் தர்ஷன் ஓடினுக்குது, எல்லா டிவிலையும் தர்ஷன் ஓடினுக்குது. இப்போ செக்ஷன் 73 பிரகாரம் கோர்ட்டுக்கு பர்மிஷன் வாங்காம நீங்க எதுவுமே பண்ண முடியாது, எழுத முடியாது. எழுதினாக்க திருப்பி ஜெயிலில் போடுவோம் அவங்கள. ஸோ மீடியாவை வாய மூடிட்டான் அந்த சட்டத்தில். இதுதான் காலனியல் சட்டத்தை எடுத்துட்டு புது சட்டமா? 152, 124A 124A பழைய சட்டத்தில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டு ஸ்ட்ரக் பண்ணிட்டாங்க. அது செடிஷன் ஆக்ட். அதோட பயங்கரமா 152 போட்டாங்க. 152ல நீ எதனா எழுதினால், பேசினால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக. ஆமா ஆமா. இன்னைக்கு ஒரு கேஸ் இங்க ஹைகோர்ட்டுக்கு வந்தது. அதுல ஒரு ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, எல்லா ஏழைக்கும் சோறு போடுன்னு ஆகஸ்ட் 14 ராத்திரி 12 மணிக்கு எங்க எழுதிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஜெயிலில் போட்டுக்கிறாங்க அவரை. ஏழைகளுக்கு சோறு போடுன்னு சொன்னது ஆமா ஆமா, இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு. இப்போ 152 பத்திரிகையாளர் யாரும் ஒன்னாலும் உள்ள போட்டலாம். அப்போ இந்த மாதிரியான ஸ்பெஷல் லாஸ் இது எல்லா நாட்டு மக்களுக்கும் பொருந்தும்னா அது ஜென்ரலா பண்ணிட்டான். இதுதான் இப்போ உலகத்திலேயே போலீஸ் கஸ்டடி அப்படின்றது இந்தியாவில் தான். இது வெள்ளைக்காரனுக்கு தேவைப்பட்டுச்சு. அரெஸ்ட் ஆனால் 15 நாள் போலீஸ் கஸ்டடி கொடு.
எதுக்காக? அடிச்சு காரம் போட்டு அவனை மிரட்டி உருட்டி அவனோட வாக்குமூலம் வாங்கி, கத்தி இருக்காது. இவன் எங்கேயோ கடையில் கத்தியை வாங்கின்னு வந்து பிளட் பேங்க்ல போய் செத்தவன் பிளட் குரூப் பி இருந்தாக்கா அதுலேருந்து ரத்த கொண்டாந்து இது மேலே அடிச்சிடுவான். அடிச்சுட்டு இதுதான் ரிக்கவரி ஆச்சு. அதை வந்து சீராலஜிக்கு அனுப்புவான். அவன் வந்து சத்தவன் பிளட்டு பி குரூப்பு, கத்தி மேலே பி குரூப்பு, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். அது அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் ஆகும். இதுக்கு தான் வந்து ஒரு ஜோடனை செய்வதற்காகத்தான் 14 days போலீஸ் கஸ்டடி, சாட்சிகளை உருவாக்குவது 14 days சச் கஸ்டடி. ரெண்டாவது 15 days ஆன பிறகு வெறும் ஜுடிஷியல் கஸ்டடி தான். இப்போ செக்ஷன் 187 அதுல சப்செக்ஷன் 1 to 8, சப்செக்ஷன் 3 பார்ட் பை பார்ட் 90 நாள், அப்பப்போ 3 நாள் எடுத்துக்கலாம். 15 நாள் பிச்சு எடுத்துக்கலாம். ஆமா, பார்ட் பை பார்ட் பிரிச்சு ஒரு 10 நாளைக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம். இன்னொரு 10 நாளைக்கு என்ன ஆகும்? போலீஸ் கஸ்டடியில், போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பெட்டுக்குதா பெட்ரூமுக்குதா ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து பாத்ரூமும் இல்லை, பெட்ரூமும் கிடையாது. ஒரு மனிதன் எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியும்? அங்கே லாக்அப்னு வச்சுப்போம், அது 5x5 தான். அங்கேயே டாய்லெட்டு, அங்கேயே உட்காரணும். இருக்க முடியுமா? போலீஸ் கஸ்டடினா அதுதான். அப்போ இந்த போலீஸ் கஸ்டடின்றது காலனியல் லெகசி. நீ வந்து அது காலனி, அது சரியில்லை. இப்போ என்ன பண்ணிட்ட? 90 நாளைக்கு வச்சுட்ட. அப்போ இந்த 90 நாளுக்கு அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறதும், பெயில் எப்படி விடுவான்? இப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் பிபி அப்ஜெக்ஷன் பண்ணணும். பிபி சொல்லுவார், வி வில் டேக் ஹிம் டு போலீஸ் கஸ்டடி, எங்களுக்கு இன்னும் 2 நாள் போனோம்னா எந்த ஜட்ஜி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. இப்போ தவறாக உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டா 90 நாள் வரவே முடியாது. இது டடா ஃபோட்டா ஊப்பால வந்து 30 நாள். இப்போ அது ஃபர்ஸ்ட் 30 days, சார்ஜ் ஷீட் 180 days, இங்க 90 days. இப்போ இது வரைக்கும் இருந்த குற்றவியல் சட்டத்தில் ஹேண்ட் கப் போட முடியாது. இப்போ ஹேண்ட் கப் போடலாம். ஒரு மனுஷனை வந்து இரும்புல போட்டு கட்டிடுறது, அது எப்படி மனித தன்மையாகும்? ஆச்சா, இப்போ எல்லாமே டிஜிட்டலைசேஷன், சயின்டிஃபிக் எவிடன்ஸ், நோட்டிஃபைடு எக்ஸாமினர், அப்படி இப்போ சட்டம் போட்டுக்கிறான். இப்போ என்டையர் தமிழ்நாடுக்கு ஒரு எஃப்எஸ்எல் சென்டர் சென்னையில் இருக்கு, ஒன்று மதுரையில் இருக்கு. டிஜிட்டல்னா ஒரு 4 பேர் தான் எக்ஸ்பர்ட்டுக்கிறாங்க. 60 நாளில் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். நோட்டிஃபைடு எக்ஸாமினர், நோட்டிஃபைடு எக்ஸாமினர்னா என்டையர் தமிழ்நாடு நோட்டிஃபைடு எக்ஸாமினர் வெறும் சென்னையில் தான். இப்போ ஒவ்வொரு கேஸுக்கும் நோட்டிஃபைடு எக்ஸாமினர். அப்போ எவ்வளோ பேர் வேணும்? ஒரு 1000 பேர் வேணும். எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு எஃப்எஸ்எல் வேணும். அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை? ஒரு 150 போலீஸ் ஸ்டேஷன் வரும், 100 போலீஸ் ஸ்டேஷன் வரும். டெய்லி 20 கேஸ் 50 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஒன்றுத்துக்கும் டிஜிட்டலைசேஷன்னா அப்போ எவ்வளோ? 1000 எக்ஸ்பர்ட் வேணும். டிஎன்ஏ ரத்தத்தை பரிசோதனை பண்ணுறது, அது இப்போ ஒவ்வொரு மெட்ராஸில் எவ்வளோ இருக்குது? ஒரு 4 பேர் இருக்கிறாங்க டிஎன்ஏ எக்ஸ்பர்ட்டு. எல்லாமே டிஎன்ஏன்னா எவ்வளோ வேணும்? 2000 பேர் டிஎன்ஏ எக்ஸ்பர்ட் வேணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எஃப்எஸ்எல் சென்டர் வேணும். வாய்ஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபி, கெயிட் அனாலிசிஸ், ஆந்த்ரோ ஃபோட்டோ அனாலிசிஸ், இது ஒவ்வொரு கேஸ்லேயும் பண்ணோன்னா அப்போ எவ்வளோ எக்ஸ்பர்ட் வேணும்? ஒன்றுத்துல 1000 பேர் வேணும், 5000 பேர் வேண்டும். சார், இப்போ இவங்கெல்லாம் இல்லை, இப்போ இவ்வளவு பேரை ஒன்று ரெக்ரூட் பண்ணணும், இல்லாட்டா இந்த சட்டத்தை தற்போதைக்கு நிறுத்தி வைக்கணும். ஆனா இவங்க நிறுத்தி வைக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணமும் கொடுக்கறது இல்ல. இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இப்போ பாதிப்படையணும். குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லைன்னா பாதிக்க உள்ளானவர் 2 பேருக்கும் எஃபெக்ட் தானே. நீ வந்து இந்த சட்டத்துல இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி அது பண்ணலன்னா ஈஸியா வெளியே வந்துடுற இல்ல. நீ அப்படியும் ஆகுது. குற்றம் பண்ணவன் தண்டனைக்கு உள்ளாகணும் இல்லை. கொலை பண்ணுவேன், டக்காயிட்டு பண்ணுவேன், ஊர் திருடுனவன், லஞ்சம் வாங்கினவன், இவெல்லாம் ஜெயிலுக்கு தானே போனோம். பட் எங்க வேரியஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அவன்லாம் வெளியே வருவான். நீ ப்ரொடெக்ட், இதுக்கு பணம் வேணும், கோடிக்கணக்கான ரூபாய் வேணும். ஜிஎஸ்டின்னு எல்லா காசும் நீ எடுத்துன்னு போயிடுற. இவன் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பணம்? எங்க சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் இல்லை அவங்ககிட்ட. இன்னொன்று டிஸ்சார்ஜ், 60 நாளில் டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் போடணும். கேஸை 60 நாளில் கேஸை முடிக்கணும். மெட்ராஸில் எத்தனை செஷன்ஸ் கோர்ட் இருக்குது? மேக்சிமம் 50 இருக்குது.
500 செஷன்ஸ் கோர்ட் வேணும், 500 ஜட்ஜி வேணும், 2000 டைப்பிஸ்ட் வேணும், 2000 ப்ராசிக்யூட்டர் வேணும். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை செஷன்ஸ் கோர்ட் இருக்குது? 5 இருக்குது, 6 இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எத்தனை வேணும்? 500 வேணும். 60 நாளில் எப்படி பண்ண முடியாது? நடைமுறை சாத்தியமே இல்லை. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட் கோர்ட்டு இப்போ நடைமுறையில் இப்போ வக்கீலுங்கெல்லாம் இருக்கிறாங்க. கேளு, இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போகும்போது ப்ராசிக்யூட்டர் லீவு, அதனால எவிடன்ஸ் நடக்காது. நிறைய கோர்ட்டில் ப்ராசிக்யூட்டர் இல்லை. இந்த கோர்ட்டில் 2 நாள், அந்த கோர்ட்டில் 2 நாள், அந்த கோர்ட்டில் 2 நாள். ப்ராசிக்யூட்டர் வர வரைக்கும் கேஸ் நடக்காது. ப்ராசிக்யூட்டர் இருக்கிறாரு, ஜட்ஜுக்கிறாரு, டைப்பிஸ்ட் வரல, திருப்பி அன்னைக்கு டேட்டு. டைப்பிஸ்ட் கிடையாது. நீ கான்ட்ராக்ட் பேசிஸில் டைப்பிஸ்ட் வைக்கிற, ஜட்ஜு வைக்கிற. அப்போ நீ மெட்ராஸில் 1000 செஷன்ஸ் கோர்ட் வச்சாதான் அது நடக்கும். 60 நாளில் டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் பண்ணால் 10,000 பேர் சார்ஜ் ஷீட்டு, 20,000 பேர் சார்ஜ் ஷீட்டு. எல்லாம் இந்த நாட்டில் ஏழை, தொழிலாளி, ஆதிவாசி, விவசாயி. இவன் இதை படிச்சு 60 நாளில் டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் எப்படி போட முடியும்? 60 நாள் இல்லைன்னாக்கா போச்சு, நீ போட முடியாது. அதுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் பெட்டிஷனே போட முடியாது. 60 நாளில் போடணும். நீ ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறான், ஒரு விவசாயியோ இல்லை தொழிலாளியோ, ஒரு ஆதிவாசியோ, ஒரு மார்ஜினலைஸ் செக்ஷனு, அவனை ஜெயிலில் போட்டு அந்த குடும்பம் எப்போ போய் லாயரை பார்க்குறது? இவங்க லாயரை தேடுறதுக்குள்ள லாயருக்கு வேறு கதைக்குது. இப்போ லாயருங்க எல்லா லாயர் இல்லை, ஒரு பர் டே லாயர் படிக்கிறதுக்காக 1 லட்சம் கேட்குறான். இன்னைக்கு கேஸ் நடத்துறதுக்கு இன்னைக்கு வந்தால் இப்போ 2 லட்சம் கொடுக்கணும். எங்கப்போ இது 60 நாளில் எப்படி சார்ஜ் ஷீட் போட முடியும்? எந்த லாயருக்கிறான்? யார் பண்ணுறான்? இது எப்படி நடைமுறையில் சாத்தியப்படும்? பொருள் உங்ககிட்ட ஒரு நகை, உங்கள் செயின், பேங்கிள், இல்லை வீட்டில் இருக்கிற நகை நட்டு, இல்லை உங்களுடைய கார், இது பறிமுதல் செய்தா போலீஸு குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்குன்னா அது நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போடணும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது 457, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ட்ரையல் நடும்போது 451, இல்லை முடிஞ்சு போச்சு கேஸுன்னா 452. அப்போ நீதிமன்றத்திற்கு அந்த பவர், இந்த பொருள் யாருக்கு உரியவர், யார் திருப்பி ஒப்படைக்கிற பவர். இதை தூக்கி நீ 107ல் சிஆர்பிசியில் இப்போ போலீஸ்காரனுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க. அவன் அந்த என்ன ஆகும் சொல்லு? உங்கள் வீட்டில் 1 கோடி ரூபாய் இருக்குது, அதுக்கு வரி கட்டி இல்லை, போலீஸ்காரர் ஏட்டையா வாங்கிட்டாருன்னா என்ன ஆகும்? அந்த காசு முழுசா திரும்பி வராது. போலீஸ் பவர் அது யாருக்கு கொடுக்கணுன்றது அவர் தீர்மானம் பண்றார், கோர்ட்டு தீர்மானம் பண்ண வேண்டியதில்லை. இது நடைமுறைக்கு சாத்தியமற்ற சட்டம். அந்த மாதிரி எவிடன்ஸ் ஆக்ட்லேயும் இருக்கு. செக்ஷன் 22 ஆஃப் பாரதியா சாக்ஷியா அதிநியம், அதில் ப்ரொவைடட் தட்னு சேர்க்குறான். இப்போ ஏட்டையா கிட்ட வாக்குமூலம் கொடுத்தா செல்லுபடி ஆகாது. 22ல் செல்லுபடி ஆகும். கோர்ட்டுக்கு பவர் இது இல்லை, அவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு ஏட்டையாக்குன்னா அது செல்லுபடி ஆகும். அப்போ அதை வச்சு தூக்கு தண்டனை கொடுத்துடலாம். ஜட்ஜி பவர் இதில் ஏட்டையா இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். மனித இறையாண்மைக்கு, நீதிக்கு, உரிமைக்கு விரோதமான சட்ட அம்சங்கள் இது டடா பொட்டா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் டெரரிசம், பயங்கரவாத சட்டங்கள், இது 2 சேர்த்து தான் இது. இப்போ இதில் லாயர்களுக்கு என்ன ஆகுது? இப்போ லாயர்ஸ் லைப்ரரி வச்சுக்கிறான். 302 அப்படின்னா அந்த புக் எடுப்பா 302. இப்போ 302 இல்லை, அது 103. அந்த புக் செல்லுபடி ஆகாது. செக்ஷனைசேஷன், நீ 420 வேற செக்ஷன் போடுறது யாருக்கு? அதில் அமெண்ட்மெண்ட் பண்ணியா? நீ பூர்த்தி செக்ஷனைசேஷனை மாற்றி மாற்றி போட்டுக்கிறான். இப்போ உங்கள் வீட் நம்பர் 102னா 102, திடீர்னு வீட் நம்பர் 33னா போஸ்ட் வந்தால் யார் எங்கே எடுத்து போய் கொடுப்பான்? வேற வீட்டில் கொடுத்துருவான். கம்ப்ளீட் செக்ஷனைசேஷன், சாப்டரைசேஷன் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிறான். இவன் புதுசாக கண்டுபிடிச்சது என்னன்னா 302 103 பண்ணுறது, 103 28 பண்ணுறது. இப்போ டிஸ்சார்ஜ் செக்ஷன் 2728 இப்போ அதை 250 251 பண்ணிட்டுக்கிறான். 250 227 250 228 251. Why this sectionization? நீ அமெண்ட்மெண்ட் பண்ணியா? நீ எதுக்கு பண்ற இது?
அப்போ லாயருடைய லைப்ரரி அவுட்டு, லாயரு லா படிச்சது அவுட்டு, லாயர் தலையில் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் அவுட்டு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அவுட்டு, லாயருடைய தொழிலுக்கே இது விரோதம். அப்போ லாயரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை தாலுக் லெவலில் லாயர் இருக்காரு, அவருடைய கட்சிக்காரருக்கு என்ன நியாயம் கொடுக்குறது? அவன் பொருள் போயிடுச்சுன்னா இவர் கண்ட்ரோலில் இல்லை. இப்போ லாயர் வந்தால் இந்த ஒரு அப்ளிகேஷன் போடுவார், இந்த பணம் சீஸ் பண்ணிக்கிறான், அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்தா அவருக்கு ஒரு 5000 ரூபாவோ 10,000 ரூபாவோ 50,000 ரூபாவோ பீஸ் கொடுப்பாங்க. போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துட்டாத நீ, கோர்ட் ஃபவரையும் லாயர் ஃபவரையும் போலீஸ்காரனுக்கு கொடுத்த நீ. இப்போ லாயருடைய தொழிலுக்கு, தொழில் இல்லை, லாயர் தொழில் இல்லை, இது சர்வீஸ். இது மனிதனுடைய உரிமை விஷயம். ஒரு லாயர் குற்றவியல் வழக்கறிஞர் அவனுடைய உரிமையை மீட்க போறாரு, அதுக்கான ஒரு தொகையை கொடுக்குறாங்க. பட் நீ உரிமையை கொடுக்கலன்னா உனக்கு தொகையை யார் கொடுக்குது? உன்னுடைய தொகையை, உன்னுடைய ஃபீஸ் மாத்திரம் இல்ல, உன்னுடைய கட்சிக்காரனுடைய உரிமை பறிக்கப்பட்டது. என்ன டிஃபென்ஸ் கொடுப்பா அவனுக்கு? இப்போ இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ்ல இப்போ 65B அப்போ என்னைக்கு சீஸ் பண்ணாங்க. இப்போ எல்லாமே இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறது எந்த தலையை கட் பண்ணிட்டு அவருக்கு போட்டுடலாம், போட முடியும் தானே? கட் அண்ட் பேஸ்ட். இதுல எது தேவையோ அதை எடுத்துக்கலாம், எது தேவையோ எடிட் பண்ணிடலாம். See, any digital evidence can be edited by cut and paste. அவ்வளவுதானே, கட் பேஸ்ட். இதுக்கு 65B சர்டிபிகேட் இருக்கு. ரெண்டாவது என்னைக்கு அதை ஷூட் பண்ணாங்க, என்னைக்கு ரெக்கார்ட் ஆச்சு. இப்போ என்னுடைய மொபைல் ஃபோனுக்கு இது மொபைலில் எனக்கு ஐபி அட்ரஸ் இருக்கு, ஐபி அட்ரஸ் எடுக்கணும், சிடிஆர் எடுக்கணும், கஸ்டமர் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கணும், மைக்ரோ சிப்பா இல்லை சிம்லியா, எதில் ஸ்டோரேஜ் டிவைஸு. இப்போ இந்த மாதிரி கேமரா இருந்தால் அதில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கு மிரர் இமேஜ் எடுக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், அது ஆக்ஷிங் ப்ரோசஸ், அத்தன்டிக் ப்ரோசஸ், இதெல்லாம் முதல்ல அன்வர் கேஸ் 2014, அதுக்கப்புறம் சஃபி கேஸு, இராமத் கேஸு, மெட்ராஸில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஒரு கேஸ், இந்த மாதிரி பல்வேறு கேஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு 65B எடுத்து 61, 63 பண்ணிட்டுக்கிறானுங்க. அப்போ இந்த அத்தன்டிகேஷன் இல்லாமலே டிஜிட்டல் எவிடன்ஸ் பண்ணிக்கிறாங்க. கட் அண்ட் பேஸ்ட் பண்ண ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ் வச்சு உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடலாம். இப்போ பெகாசஸ், ஸ்பைவேர், இப்போ எது ஒன்னாலும் என்னுடைய மொபைலில் கொண்டு வந்துடலாம்ல, என்னுடைய ஐபிஓ அட்ரஸ் பண்ணலாம், திருப்பி ஸ்பூஃபிங் பண்ணலாம். இல்லை, நான் ஃபோன் வரோம் உங்களுக்கு, என் நம்பர் வேணும், ஆனால் அது நம்பர் இல்லை, ஸ்பூஃபிங் நம்பர் அது. இந்த மாதிரி டிஜிட்டலில் நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு செக், இதெல்லாம் அமெரிக்காக்காரன் தான் கண்டுபிடிச்சான், இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சான், நம்ம அதை கொண்டு வந்தோம். இப்போ இந்த செக்கே எடுத்துட்டான் அவன். இது குற்றம். இது என்னன்னா decriminalizing the rich corporates, criminalizing the poor, criminalizing the workers, criminalizing minorities, criminalizing farmers, criminalizing Adivasis, the criminalizing the lower strata of the society, decriminalizing Ambani, Adani, Tata, Birla, எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது கார்ப்பரேட் பிராமின்ஸ் இந்த சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழி. சாதாரண மக்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது, அவனுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. அப்போ இந்த புதிய குற்றவியல் சட்டம் என்பது நடைமுறைக்கு ஒவ்வாதது. அது அமெரிக்கால இருக்குது. அமெரிக்கால லாயரும் சூட் போட்டுன்னு உட்கார்றாரு, அக்யூஸ்டும் பக்கத்தில் சூட் போட்டுன்னு உட்கார்றாங்க. அங்கே போலீஸ் கஸ்டடி கொடுக்கறது இல்லை. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. இந்தியாவில் அவங்க கோர்ட்டுள்ள வரும்போது செருப்பை விட்டுவா, பட்டனை போடு, பட்டனை விட்டுட்டுக்கிற, பட்டனை போடு, இப்படி வா அப்படி வான்னு ஒரு இன்ஹியூமன் மைண்ட் செட் அது அப்படியே இருக்கு. குற்றம் சுமத்தப்பட்டாலே அவர் குற்றவாளி மாதிரி கருதப்படுவார். இது இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல இப்ப குற்றவியல் சட்டங்கள் இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, இன்டர்நேஷனல் குற்றவியல் சட்டத்திற்கு விரோதமானது, மனித உரிமைக்கு விரோதமானது, நாட்டு மக்களுக்கு விரோதமானது, இந்திய இறையாண்மைக்கு விரோதமானது. அப்போ இந்த புதிய சட்டங்கள் ஓல்டு வைன் இன் எ நியூ பாட்டில், பழைய கல் புதிய மந்தை. நான் என்ன சொல்றேன்னா ஓல்டு வைன் இன் எ பாய்சனஸ் பாட்டில், பழைய கல் விஷம் ஊட்டப்பட்ட
மொந்தை. அந்த கல்லை இந்த மொந்தையில போட்டால் விஷமாயிடும். ஸோ மெக்காலே, ஜேம்ஸ் ஸ்டீபன் எழுதிய சட்டங்களை ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு பாய்சனஸ் மொந்தையில அடைச்சிருக்காங்க. அதான் இந்த புதிய சட்டங்கள். இதுதான் புதிய சட்டங்கள். இந்த புதிய சட்டங்களின் தந்தை யார்? தந்தை மெக்காலே, தந்தை ஜேம்ஸ் ஸ்டீபன். யாரோ பெத்த புள்ளிக்கு இவன் அப்பன்னா யார் ஒத்துக்குவான்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இதுக்கு யார் யார் சட்டம்னு. அது மரபை பார்க்கணும். அதனால புதியது என்பது பொய், நாட்டிற்கான சட்டம் என்பது பொய். இது ஒரு கார்ப்பரேட் பிராமணிக்கல் லா. அவனை பாதுகாக்க, மற்றவர்களை அழிக்க கொண்டு வந்த சட்டம் இது. இதனால் பாதிப்பு அனைவருக்கும், வக்கீல் தொழிலுக்கும் பாதிப்பு. காலனிய மனநிலையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சட்டம் அப்படின்றதும் இல்ல. காலனிய மனப்பான்மைக்கு முன்னெடுத்துன்னு போய் ஃபியூடல் மனப்பான்மை, ஒரு ராஜா காலத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போறான். ராஜராஜ சோழன் காலத்துக்கு. அப்போ வந்து ராஜா, உலகமே ராஜாங்கம், எது ஒன்னாலும் எல்லாமே வந்து. ஸோ சிட்டி அப்போ சப்ஜெக்ட்ஸ், நவ் சிட்டிசன். இந்த சிட்டிசனை சப்ஜெக்டுக்கு எடுத்துன்னு போறான். அப்போ உரிமையற்ற குடிமகனாக மாற்றக்கூடிய ஒரு அயோக்கியத்தனமான சட்டம் இது. கடைசியாக இப்ப நீங்க சொன்னீங்க இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாதது, பிராக்டிக்கலா வராது, வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு. அப்போ இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போகும்போது, உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றத்துக்கோ போகும்பொழுது இந்த சட்டங்கள் செல்லுபடி ஆகாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போடுவதற்கான வாய்ப்புகள். இப்போ ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஓப்பனா சொல்லியிருக்காங்க ஆக்செப்ட். பட் சுப்ரீம் கோர்ட்டில் இதே மாதிரி ஒரு பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ வேற எந்த ஹைகோர்ட்லேயும் போடல. இது வந்து வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு தவிர மற்ற இடத்துல போராட்டங்கள் இல்லை. தமிழ்நாட்டில் கூட செலிபிரிட்டி லாயர்ஸ், டாப் கிரிமினல் லாயர்ஸ், டெசிக்னேட்டட் சீனியர் யாரும் ஃபைட் பண்ணல. சுப்ரீம் கோர்ட்டில் யாரும் ஃபைட் பண்ணல. கர்நாடகாவில் யாரும் ஃபைட் பண்ணல. ஒரு கொஞ்சம் பேர். இப்போ இஸ்ரேலில் ஒரு சட்டம் வந்தது, அல்டிமேட்லி பிரசிடென்ட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் வழக்கறிஞர்கள் வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த சட்டம் போயிடுச்சு. ஆக்டிவிஸ்ட் லாயர்ஸ் இன் இஸ்ரேல். பாகிஸ்தானில் வந்து அந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அந்த டிக்டேட்டர் வந்தபோது பாகிஸ்தானிய வழக்கறிஞர்கள் வீதியில் இறங்கி போறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சட்டம் வருது, வழக்கறிஞர்கள் போராட்டமே இல்லை. அது அப்படின்னு கேட்டாங்க. என்ன நான் சொன்னேன், என்னுடைய கேஸ் வந்தா காசு, அதுதான் ஃபீஸு. இப்போ நிறைய பேருடைய மனசு துட்டு பண்றது தானே மனசு. காசு, கேஸு, ஃபீஸு, மனசு, தினுசு, கனவு, இதுதான் துட்டு பண்றது. அப்போ கேஸ காசா பார்க்கறதுனால போராட்டம் பண்ணாம இருக்கிறாங்களே என்னமோன்னு தெரியல. பட் ஈச் லாயர் லூசஸ் இஸ் லைப்ரரி. அவனுடைய புத்தகங்கள் காகிதமாக மாறி போகிறது. நீ படித்தது காணாமல் போகிறது. உன்னுடைய தொழிலுக்கு விரோதமாக இருக்கின்றது. உன்னை சார்ந்து நிற்கும் உன்னுடைய அண்ணன், தம்பி, உன்னுடைய சமூகம், உன்னுடைய வரலாறு எல்லாமே அழிக்கப்படுது. பட் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணலன்னா என்ன சொல்ல முடியும்? accept to தமிழ்நாடு advocates, except தமிழ்நாடு advocates. Nobody is fighting. 30ஆம் தேதி 29ஆம் தேதி டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் தான் பண்றாங்க. accept to them. வேற ஸ்டேட்ல இந்த மாதிரி வரல. ஆகவே இந்த புதிய குற்றவியல் சட்டம் என்பது பொய். இது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அல்ல. இது லா கமிஷன் எழுதப்பட்ட சட்டம் அல்ல. லா மினிஸ்ட்ரி எழுதப்பட்ட சட்டம் அல்ல. ஏதோ ஒருவரை வைத்துக்கொண்டு நாக்பூர் ஆட்களால் எழுதப்பட்ட சட்டம் இது. அதுல இருந்து லா கமிஷனை எதுக்கு தூரம் வச்சிங்க? லா மினிஸ்ட்ரி ஏன் தூரம் வச்சிங்க? லா மினிஸ்ட்ரி ஏன் தூரம் வச்சிங்க? எதுக்காக யாரோ ஒரு வைஸ் சான்சலர், ரிட்டையர்ட் ஜட்ஜிக்கு பவரை கொடுக்குறீங்க? எந்த சட்டத்தில் இருக்குது? அப்ப லா கமிஷன் எதுக்கு? 22வது லா கமிஷன் சேர்மனா அவஸ்தி அப்படின்ற ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கர்நாடகா ஹைகோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணீங்க. அவர் கிட்ட கூட சேர்க்கல, தூரம் வச்சுட்டீங்க இந்த டிராஃப்ட் பண்றதுக்கு. ஆமா, இது பண்ணும்போது 22வது லா கமிஷன் சேர்மன் அவஸ்தி அவர் 2028 தான் 22ல அப்பாயிண்ட் பண்ணீங்க. 18ல இருந்து 22 வரைக்கும் லா கமிஷன் சேர்மனே இல்லை, அது சாகடிச்சிட்டீங்க. பேருக்கோசரம் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணீங்க, அவரை கலந்து பேசாமலேயே சட்டத்தை நிறைவேற்றிங்க.
இது இந்த நாட்டில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், பார் அசோசியேஷன், அட்வொகேட்ஸ், ஒர்க்கர்ஸ், ஆதிவாசிஸ், எஃபெக்டட் பீப்புள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரையுமே கேட்காத தான் தோன்றித்தனமாக ஜனநாயகம் தன்மையற்று ஒரு சர்வாதிகாரியாக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இது. ஒரு சர்வாதிகாரியின் சட்டம். சர்வாதிகாரி எப்படி ஹிட்லர் சட்டத்தை உருவாக்கினானோ, எப்படி இடியமின் சட்டத்தை உருவாக்கினானோ, எப்படி பின்சோட்டு, மார்க்கோஸ், சுகார்டோ, இந்த மாதிரியான ஒரு டிக்டேட்டர்ஸ், சர்வாதிகாரிகள் சட்டங்களை எப்படி உருவாக்கி மக்களை கொன்று ஒழித்தார்களோ, அதே மாதிரியான சர்வாதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் புதிய குற்றவியல் சட்டம். இதை எதிர்க்க வேண்டும். இது மக்களுக்கு விரோதமானது. கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.